ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி பீட்ரூட் தோசை. சத்துக்கள் நிறைஞ்சது, ஆரோக்கியம் நிறைஞ்சது. இது எப்படி செய்யணும், இதோடைய சத்துக்கள் என்னென்னங்கிறத இப்போ ஒன்றா பார்ப்போம் வாங்க. பீட்ரூட்டில் நார்ச்சத்து, வைட்டமின்கள், இரும்புச்சத்து, பொட்டாசியம், ஃபோலட் போன்ற சத்து நிறைந்திருக்கு. இது இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், இரத்த சோகையை தடுக்கவும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுதுங்க. இது வந்து அரிசி மாவு, ரவை, வெங்காயம், ஜீரகம், மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறதுனால இதில் உள்ள அத்தனை சத்துக்களும் நம்ம ஒரே தோசையில் நம்ம எடுத்துடலாம். ரவை சத்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரே தோசையில் இதை எப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை எடுத்து நைஸாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கணும். கொத்தமல்லியை நம்ம நெய்ஸாகவே ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகா நான் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக இதுனுங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்களா இருந்தாக்க பச்சை மிளகாய் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு துண்டாக வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே மிக்சியில் கொடுத்து நல்லா மாவு மாட்டம் மைய அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் தோசை மாவு தாங்க. நான் அரிசி மாவு தனியாக கலக்கலாம். ஆனால் நான் தோசை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதில் வந்து 3/4 கப்பு வந்து ரவை கலந்துக்கிடுவோம். இந்த அரிசி மாவு, அந்த ரவை, பீட்ரூட்டு மிக்சியில் அடித்து நல்லா மாவு மாட்டம் அடிச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயத்தையே போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்துடணுங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, அப்புறம் அந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய். சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்களான்னா அந்த பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்தா அவங்க சாப்பிடையில் உரப்பு, காரம் நாக்கில் பல்லில் கடிபடையில் வரும். அதனால பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். அது கொஞ்சம் வந்து லைட்டாக அந்த காரத்துக்காக மிளகுத்தூள் வேட்டால் சேர்த்துக்கரலாங்க. அதோட நம்ம வந்து இந்த இதுக்கெல்லாம் சரியாக கரெக்டாக உப்பை போட்டுட்டு அந்த மிக்சியில் நம்ம அதை கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை எடுத்து அதை அப்படியே ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நான் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடணும். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இதை வந்து அப்படியே 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்றணும். ஏன்னா ரவை வந்து அப்படியே நம்ம நல்லா மாவோடு சேர்த்து மிக்ஸ் ஆகணும். அப்போ அந்த ஊற வச்சோம்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிட்டேன். இந்த பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்ன பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிருக்கிறதுனால அது வந்து அந்த காரம் வந்து இந்த மாவில் வந்து அப்படியே இறங்கியிருக்கும். அதனால ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இல்லை, அதனால் நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் சிறிதளவு ஜீரகம் அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நான் 10 நிமிஷம் ஊற வச்சு ஊற வச்சு எடுத்துட்டு இப்போ பாருங்கள், பார்த்தாக்கா அந்த ரவை ஊறினவுடனே மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து இப்படி கெட்டியாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம தோசை ஊற்ற முடியாது. அதனால் தோசை மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கிறணும். இங்கே பாருங்கள், தோசை பக்குவமாக நல்லா அந்த ஆனால் வந்து தோசை வந்து நம்ம ஊற்றையில் வந்து தோசை அளவுக்கு நெய்ஸாவெலாம் ஊற்ற முடியாது. ஏன்னா இதில் ரவை, வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, அது வந்து தோசைக்கல்லில் ஊற்றி இப்படி தடவையில் அப்படி திரட்டிக்கிட்டு வரும். அதனால தோசை வந்து நம்ம நெய்ஸாவெலாம் ஊற்ற முடியாதுங்க. கொஞ்சம் கனமாக அடை மாதிரி தான் ஊற்றுறாப்புல இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகா காரம், ஜீரகத்துடைய வாசம், மல்லித்தழை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோமா, அவ்வளோ நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் தோசை கல்லில் ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நெய்ஸாவெலாம் சுற்ற முடியாது. இந்த அளவு கொஞ்சம் ஓரளவு கனமாக தான் இருக்கும். நம்ம அடை தோசை சுடுறோம்ல, அந்த லெவலுக்கு தாங்க இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம்னா அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க ஒரு பச்சை மிளகா, 2 3 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மை உள்ளது தான். அதுக்காக தான் நம்ம வந்து பச்சை மிளகா காரம் போடுறோம். அதுக்காக தான். இந்த பாருங்கள், நல்லா தோசை ஊற்றி எண்ணெயும் வந்து நல்லா மொறுண்டு வேக வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஆனால் திருப்பி போட்டுருவோம். ஆனால் கல்லுலாம் ஒட்டாது. நல்லா இங்கே பாருங்கள், நான் எடுக்கையில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கல்லுலாம் ஒட்டலை, அடியில் வந்து பின்பக்கமாக கருகி போயிரும்ல, அப்படி கருகலை. இங்கே பாருங்கள், நல்லா செவந்து அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கான்னா. இந்த நல்லா அப்படி திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு இதை எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இன்னொரு தோசையும் அப்படியே இதே போல் எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், தோசையை பாருங்கள் எந்த அளவுக்கு. அது சின்ன பிள்ளைங்க இந்த பீட்ரூட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன், பிடிக்காது, காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. இப்படி மாவில் வந்து நம்ம அந்த காய்கறி, பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து மாவில் கலந்து நம்ம கொடுத்துட்டோம்டா,
குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்க கூட அந்த கலருக்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் இதோடைய கலர் பாருங்க. தோசை தடவையில மாவா இருக்கையில ஒரு கலரா இருக்கு. அது வெந்ததுக்கப்புறம் நல்ல ரெட்டிஸா அவ்வளோ ஒரு கலருங்க. பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு 2வது தோசையும் ஊத்தியாச்சு. ஆனா என்ன, இது நம்ம தோசை நைஸா தடவுவோம்ல, அந்த அளவுக்கு தடவ முடியாது. கொஞ்சம் கனமா தான் தடவுறாப்புல இருக்கும். இங்க பாருங்க 2வது தோசையும் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இதுக்கு காரமா சட்னி வைக்கல. ஆனா தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கிறேன். தேங்காயும், பொட்டுக்கல்லையும் வச்சு கொஞ்சோண்டு ஒரு 2 பூண்டு, சின்ன வெங்காயம் இது போட்டு அடிச்சு வச்சிருக்கிறேன். இதில வரமிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா நல்ல காரமா இருக்குமா. பச்சை மிளகாய் போடுறத விட வரமிளகாய் போட்டு சட்னி அடித்தா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. அவங்களுக்காக வரமிளகாய் தான் போட்டு அடிச்சிருக்கேன். இதை பாருங்கள், அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட மாட்டேங்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம், காய்கறி சாப்பிட மாட்டேங்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம தோசையில் செஞ்சு கொடுக்கையில அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.